இப்படி ஒரு மர ஷேப் இருக்குல்ல, இதை வச்சு நான் ஒரு வயரிங் ஒன்று பண்ணுறேன். இதுதான் பேஸ் நம்மளுக்கு. இது மாதிரியே கொஞ்சம் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஒரு பிரான்ச்சு இங்கேருந்து இப்படி போய் இப்படி போயிருக்கு, இன்னொரு பிரான்ச்சு இங்கேருந்து இப்படி வந்திருக்கு. எனக்கும் 2 பிரான்ச் இருக்குது. அது எப்படிங்கிறத நான் காட்டுறேன். முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுவோம் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு. ஸோ எப்போயுமே நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி லைவான ட்ரீஸ் வச்சு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம வந்து போன்சாய்க்கு வயரிங் பண்ணுறது அட்வைசபிள். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா பாருங்கள். இதுக்கு வயரிங் பண்ண போகிறோம். இப்போது இதை நல்லா கவனிக்கலை. இது ஆல்ரெடி பெண்டில் ஒரு ஷேப் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு ட்ரீயோட லுக் இல்லை இல்லையா? பெண்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் ஒரு ட்ரீயோட லுக் இல்லை. அதனால் இன்றைக்கி வயரிங் பண்ணி இதை இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னா, இதை பாருங்கள். இதை இப்போ இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இருந்தால் ஒரு ட்ரீயோட லுக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா? அப்புறம் இதை இன்னும் கொஞ்சம் இப்படி திரும்பிடணும். இப்படி வந்துடணும். இப்படி திரும்பி இப்படி பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஒரு பிரான்ச் வந்து இந்த சைடும் ஒரு பிரான்ச் வந்து இந்த சைடும் இருக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்றதை நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பைண்டிங் வேர் நான் எடுத்திருக்கேன். ஆங்கர் பண்ணுறேன். இந்த பாட்டோட டைட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டைட் பண்ணிட்டேன். டைட் பண்ணதை இப்போது இந்த பிரான்ச்சில் இப்போ சுற்றுறேன் நான். ஓகே, இப்போது நான் சுற்றிட்டேன் நான். இப்போது நான் நினச்ச ஷேப்புக்கு கொண்டு வர போகிறேன். இது கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? கொஞ்சம் அப்படி தள்ளி இங்கே தூக்கி இருக்கணும். இது இன்னும் கொஞ்சம் இப்படி நல்லா இருந்துச்சா? இல்லையே. அப்படி இந்த இடத்துல ஒரு பெண்டு, இந்த பெண்டு அச்சீவ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தள்ளி வரணுமே. ஓகே, தள்ளி வந்துருச்சு. இப்போது தூக்கணும் மேலே இந்த இடத்துல. என்னங்க